Hello friends, வணக்கம் and welcome to Kalandhi's Lifestyle. இன்னைக்கு Kalandhi's Lifestyle channel என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா அடுத்த தீபாவளி ரெசிபி அதிரசம் தான். அதிரசம் வந்து பிகினர்ஸ்க்கான ரெசிபி இது. நம்ம வந்து நிறைய முறை அதிரசம் செஞ்சாச்சு. நான் மாவு பச்சரிசியில் நிறைய முறை செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் பச்சரிசி வந்து நல்ல பச்சரிசி கிடைச்சது. அதனால் இந்த வாட்டி அதில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நல்ல அரிசி கிடைச்சா நீங்கள் தாராளமாக ரேஷன் பச்சரிசிலையும் செய்யலாம். மாவு பச்சரிசியும் ரேஷன் பச்சரிசிக்கும் சுவையில் வந்து எந்த வித்தியாசமும் இருக்காது. ஏன்னா நமக்கு வெல்லம் தான் வந்து டேஸ்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. அதனால் நீங்கள் பச்சரிசி வந்து இது நல்ல பச்சரிசியாக இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் நான் பார்த்ததுலன்னு பார்த்தீங்கன்னா மாவு பச்சரிசி பாருங்கள், நடுவில் இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லையா, இதுதான் மாவு பச்சரிசி கடையில் கிடைக்கிறது. இது வந்து மாவு நல்லா உபரி ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும். மாவு நிறையா கொஞ்சம் குவான்டிட்டி வைஸ் வந்து ரேஷன் பச்சரிசியில் கொஞ்சம் மாவு குறைவாக வர மாதிரி இருக்கும். மாவு பச்சரிசியில் வந்து நம்ம நிறைய மாவு வர மாதிரி இருக்கும். அதுதான் வித்தியாசம். மற்றபடி ருசியில் வந்து மாவு பச்சரிசிக்கும் ரேஷன் பச்சரிசிக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃபீலும் இல்லை. உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ, எது ஈஸியாக கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் செஞ்சுக்கலாம். ரெண்டு உலக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். 2 உலக்கு பச்சரிசி நல்லா கழுவிட்டு 2-3 முறை சுத்தமாக கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம இதை வடிகட்டி காய வச்சு அரைக்க போகிறோம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு தண்ணியை வடிய விட்டுருங்க. தண்ணி நல்லா வடியணும். வடிஞ்சால் நீங்கள் வெள்ளை துணியில் போட்டு காய வைக்கிறப்ப சீக்கிரமாக காய்ஞ்சிரும். நம்ம அரைச்சிடலாம். நம்ம இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நல்லா அப்படி நல்லா பரவலாக போட்டுருங்க. ஃபேனுக்கு கீழே வச்சு காய வைக்கலாம். ஆனால் வெயிலில் வச்சு காய வைக்க வேண்டாம். நீங்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா மில்லில் கொண்டு போய் நிறையா அரைக்கிறப்ப நம்ம வீட்டில் மிக்சியில் அரைச்சிட்டு இருக்க முடியாது. மில்லில் வந்து அரைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி வடிஞ்சாலே போதும், மில்லில் அரைச்சி கொடுத்துருவாங்க. நீங்கள் அரைச்சிட்டு வந்த உடனே வெள்ளைப்பாகு ஊற்றி கிளறணும். ஏன்னா பதமாக இருக்கிற அரிசி மாவு ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் மாறி போயிடும். அதிரசம் சரியாக வராது. நம்ம இன்றைக்கி வீட்டில் தான் அரைக்க போகிறோம். அரிசி வந்து கொஞ்சம் பதம் இருக்கணும். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா மிக்சியில் அரைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் அந்த கையில் தொடுறப்ப விறுவிறுப்பும் பதமும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப மிக்சியில் போட்டு அரைச்சிக்குங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி தாராளமாக நிறைய அதிரசம் செய்யலாம். நல்லா நைஸாக அரைச்சி ஜலிச்சிருங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சம் குருணையாக இருந்ததுன்னா வெல்லத்தோடு சேர்ந்து அது வெல்லம் உறிஞ்சாது. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போடுறப்போ தனித்தனியாக பிஞ்சு வந்துடும் அதிரசம். அதனால் நல்ல மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும். 2-3 முறை ஜலிச்சுக்கோங்க. மீதி வர்றதை வந்து நீங்கள் அந்த குருணை வர்றதை அரிசியோடு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி சுத்தமாக ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கூட வந்து 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. அரிசி அரைக்கிறப்பவே அதே அரைச்சி ஜலிச்சிட்டிங்கன்னா அந்த ஏலக்காயோட தோல் எல்லாமே அதில் நின்று போயிடும். ஸோ அரிசி மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சலாம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம். அப்போ 2 கப் அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து 1.5 கப் வெல்லம். வெல்லத்தை தட்டி வச்சுக்கோங்க. தட்டிட்டு இப்போ பாகு காய்ச்ச போகிறோம். பாகு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது வெல்லம் உருக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு தான் தண்ணி ஊற்றுறேன். சொல்லப்போனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றிருப்பேன். அவ்வளோதான் ஊற்றணும். 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க. அந்த தண்ணி எதுக்குன்னா வெல்லம் உருகி வர்றதுக்கு. நீங்கள் ரொம்ப 1.5 கப் வெல்லத்துக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அப்படி ஊற்றிடாதீங்க. ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் ஊற்றினா போதும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல்லம் உருகி இந்த மாதிரி நுரைச்சி வரணும். அவ்வளோதான் பதம். வெள்ளை பாகு எடுக்கிறதுல ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இந்த மாதிரி குபுன்னு பொங்கி வரணும். வந்தால் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவுக்குள்ளே இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடு அதுதான் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிடிச்சு அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை ஊற்றி கிளறிக்கிட்டே இருங்க. வெல்லத்தை இருத்த மாதிரி மேலாப்பில் ஊற்றுங்க. அடியில் மண் டஸ்ட் ஏதாவது இருந்தால் கூட நின்றுக்கும். இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் வடிச்சிட்டு கூட நீங்கள் அதை ஊற்றலாம். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கரண்டி காம்பு, அதாவது எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா திடுப்பே வச்சுருப்பாங்க. திடுப்புன்னு சொல்லுவாங்க. மரத்தில் கிரிக்கெட் பேட் மாதிரி முன்னாடி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அவ்வளோ பெரிய பேட் சைஸ்க்கு இமேஜின் பண்ணாதீங்க. நல்லா ஒரு குச்சி முன்னாடி வந்து கொஞ்சம் அகலமாகவும் பட்டையாகவும் பின்னாடி கொஞ்சம் சன்னமாகவும் இருக்கும். அது இந்த மாதிரி திடுப்புனே சொல்லுவாங்க. அதிரச மாவெல்லாம் கிளறக்குனே வச்சுருப்பாங்க. அதுதான் சௌரியமாக இருக்கும். இது வந்து நல்லா ஊற்றி கிளறி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாவை நல்லா தட்டி அப்படியே மூடி வச்சுருங்க. உடனே சுட முடியாது. அதிரசம் உடனே சுட்டால் அந்த இனிப்பே ஏறாத அரிசி மாவில் நல்லா ஊறணும். ஒரு நாளுங்கிறது 4 நாள் முன்னாடியே நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சு சுட்டிங்கன்னா அது 4 நாளைக்கு அப்புறம் பூரி மாதிரி எந்திரிச்சு வரும் அதிரசம். அவ்வளோ அருமையாக ஊறி இருக்கும். ஸோ வந்து அந்த அன்னைக்கு சுட முடியாது. இதை எடுத்து கப்புன்னு மூடி வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு. மறுநாள் தான் நம்ம இதை உருட்டி செய்ய போகிறோம்.
மறுநாள் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இறுகி கூட போயிருக்கலாம். ஒரு சிலருக்கு பாவு ரொம்ப பதம் கம்மியாக பாவு அளவு ரொம்ப கம்மியாக ஊற்றிருந்துருப்பீங்க அளவு தெரியாமல். இல்லை ஒரு சிலர் வந்து பாவு வந்து நிறைய ஊற்றிருந்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம். ஒருவேளை பாவு வந்து ரொம்ப இறுகிருச்சு, ரொம்ப உருட்டவே முடியல, உருண்டையே சேரல, புட்டு மாதிரி உதிருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். நல்லா காய்ச்சின பால் பொங்கி வர்ற மாதிரி இருக்கிற பாலில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து இந்த கிளறி வச்ச மாவு மேலே ஊற்றுனீங்கன்னா அந்த சூடான பாலுக்கு வெள்ளம் உருகிரும். மறுபடியும் ஒரு முறை பிசைஞ்சிங்கன்னா சூப்பர் பதம் வந்துடும். இது வந்து ட்ரை ஆனவங்களுக்கு. இதே ட்ரை ஆகாமல் இருந்தால் அடுத்த நாளும் வந்து அப்படி தண்ணி மாதிரி இருக்குது, மாவு உருட்டவே முடியல அப்படின்னா ஒரு வெள்ளை வேஷ்டி எடுத்து வெள்ளை வேஷ்டி மேலே நம்ம கிளறி வச்சுருக்கிற மாவை வந்து நீங்கள் பிளேட்லேயோ பாத்திரத்துலேயோ வச்சுருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து அந்த வெள்ளை வேட்டி மேலே போட்டு அப்படியே சுற்றி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் விட்டுருங்க. அப்படியே அந்த வேஷ்டி வந்து அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் உருட்டி அழகாக தட்டி போடலாம். இதுதான் வந்து ட்ரை ஆனாலும் ரொம்ப லூஸ் ஆனாலும் டிப்ஸு. எல்லாம் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாழை எடுத்து அதில் எண்ணெய் தடவிட்டு கையில் வந்து அழகாக வட்டமாக தட்டுங்க. வாழைலையும் யூஸ் பண்ணலாம், இப்போ கெட்டி பிளாஸ்டிக் பேப்பரை யூஸ் பண்ணலாம். இப்படி தான் அப்படின்னு இல்லை, நமக்கு எது சௌகரியமோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். நல்லா தட்டுங்க. என்றைக்குமே அதிரசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வட்டமாக தட்டணும். அதுக்குன்னு இருக்கிற ஷேப்பில் பண்ணாதானே நமக்கு கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நீளமாக ஒரு சைடு இழுத்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கண்ணளவில் வட்டமாக, அப்புறம் மேடு பள்ளம் இல்லாமல் எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி 2-3 இலை எடுத்து நீங்கள் தட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போடலாம். நான் வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து தான் சுடுவேன் எப்போவுமே. அது எங்கள் வீட்டு பழக்கம். ஃபுல்லாக நெய்லேயும் சுடுவாங்க, இல்லைனா எண்ணெயும் நெய்யும் கலந்துருவாங்க. அப்போ தான் அந்த நெய்யில் சுடுறப்போ அந்த ஒரு ஃப்ளேவர் ப்ளஸ் பஞ்சு மாதிரி இருக்கும் அதிரசமும். நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக வெறும் எண்ணெயில் மட்டுமே சுட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணும். பார்த்தாலே தெரியும் பாருங்க, பூரி மாதிரி எந்திரிக்கும். அதுதான் கரெக்டு பதம். அதிரசம் நல்லா ஊறி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் போட்டிங்கன்னா பூரி எந்திரிச்சு வர மாதிரி எந்திரிக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விடுங்க. வெல்லம் தான் வந்து அதிரசத்தோட டேஸ்ட்டை நிர்ணயிக்கிறது. நல்ல வெல்லம், உப்பு உரைக்காத நல்ல வெல்லமாக இருந்ததுன்னா அதிரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில வெல்லத்துலலாம் ரொம்ப உப்பு கரிக்கும், அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால் அரிசி மாவை விட வெல்லம் தான் மெயின். அப்போ வெல்லம் வாங்குறப்ப கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சாம்பிள் வாங்கி பார்த்து வெல்லம் நல்லா ருசியாக இருக்கா, நல்ல நிறமாக இருக்கா. ரொம்ப கருகருன்னு வெல்லமாக இருந்தாலும் அதிரசம் கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப ஒயிட்டாக இருந்தாலும் அதிரசம் ரொம்ப வெள்ளையாக இருக்கும். ஸோ அந்த கலரெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா அதிரசம் சூப்பராக வரும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சு புளிஞ்சிக்கலாம் எக்ஸஸ் எண்ணெயை. நிறைய பேருக்கு அது மாதிரி எண்ணெய்க்குள்ளே வச்சு புளிய தெரியாது. அது இல்லாமல் 2 கரண்டி நீங்கள் அழுத்தி புளியிறப்ப கை கூட வலிக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பெரிய தாம்பூலத்தில் வச்சுருங்க. இப்போ நிறைய கட்டையெல்லாம் விற்கிது. அடியில் ஒரு கட்டை மேலே ஒரு கட்டை வச்சு அமுத்துனா எக்ஸஸ் ஆயில் அப்படியே வெளியில் வர்ற மாதிரி. பொறுமையாக கூட ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் பிழிஞ்சு கூட அதிரசத்தை வைக்கலாம். எண்ணெய்க்குள்ளேயே சூடாக இந்த மாதிரி என்ன மாதிரி அது வந்து புளியணும்னா கொஞ்சம் தெரியணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கையில் பட்டுரும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணாலும் கவனமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து அந்த பிளேட்டில் வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து 2 கரண்டி வச்சு பிழிஞ்சிங்கன்னா எக்ஸஸ் ஆயில் வந்துடும். இப்போ அந்த அதிரசம் அமுத்துற கட்டை வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அழகாக நீங்கள் உட்காந்துட்டே ஒரு கட்டையை வச்சு அமுத்துனீங்கன்னா எக்ஸஸ் இந்த மாதிரி புளிய வேண்டிய கஷ்டம் இல்லை. ஸோ நான் வந்து நிறைய வீடியோ அதிரசம் போட்டாச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து இந்த டெக்னிக் நிறைய பேர் கற்றுக்கிட்டு செய்யணும். ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய மனசார பாராட்டினீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, எத்தனையோ நாள் அதிரசம் ட்ரை பண்ணி வரல, உங்கள் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நிறைய பேர் நோன்பு கும்பிடுவீங்க, அவங்களுக்கு எல்லாமே அதிரசம் தேவைப்படும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் கூட நீங்கள் என் கூட தாராளமாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். பாய்.